Hi friends, welcome to our channel. நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்னைக்கு 42 ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஆல்ரெடி 41 டேஸ் முடிஞ்சிருக்கு. வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு தான் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு பண்ணியிருப்போம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் இன்றைக்கி இதோட கழுத்துக்கு தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த ப்ளவுஸை பற்றி நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். இந்த ப்ளவுஸோட கலர் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் ஃபேட் ஆகி அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த ப்ளவுஸை நம்ம கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக தான் மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்களே பாருங்கள், இந்த ப்ளவுஸோட கழுத்து வந்து எப்படி அதோட கலர் வந்து ஃபேடாக இருக்குது. அண்டு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதோட கழுத்து கை இந்த இடங்கள்லாம் மட்டும்தான் ஃபேடாக இருக்குது. ஸோ அதை வந்து ஹைட் பண்ணுற மாதிரி நான் இந்த மாதிரி அழகாக டிசைன் பண்ணி கைகளை எடுத்திருக்கேன். பியூட்டிஃபுல் இதில் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்கோம். ஸ்டோன்ஸ், பீட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்ட்ரி டிசைன் இதெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணி அழகாக நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கும் அழகாக இந்த ஃபேடாக இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பிளேஸை வந்து ஹைட் பண்ணுற மாதிரி அழகாக ஒர்க் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஜரி த்ரெட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஷாப்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் இருக்கும். ஷாப் ரேட் வேரி ஆகலாம். ஸோ 20 to 25 ருபீஸுக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் இந்த ஜரி த்ரெட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கலர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. பட் நம்ம வந்து நார்மலி யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் பார்த்திங்கன்னா கோல்டன், காப்பர், சில்வர் இது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜரியை பொறுத்து. பட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கலர்ஸ்லேயுமே இந்த ஜரி த்ரெட் இருக்குது. அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஆரி பீட்ஸ் இந்த மாதிரியும் உங்களுக்கு வாங்குறதுக்கு கிடைக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி வாங்கி பேஸ்ட் பண்ணி கூட விடலாம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் ஜரி த்ரெட் பார்த்திங்கன்னா எனக்கு ஒருத்தங்க கமெண்டில் கேட்டிருந்தீங்க, ஜரி த்ரெட்டு சில த்ரெட்டு பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்குது, சில த்ரெட்டுக்குள்ளாடி நரம்பு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. ஸோ எது வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஓகே தான். பட் திக்காக இருக்கிறது வாங்கிக்கோங்க, அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அடுத்ததாக என்ன மெட்டீரியல் எடுத்திருக்கோன்னா இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு இதை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம வந்து கழுத்துக்கும் இதை எடுத்திருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா வீட் பீட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ வீட் பீட்ஸு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 8 ருபீஸ் தான். 8 ருபீஸுக்கும் அவைலபிளாக இருக்குது, 10 ருபீஸுக்கும் அவைலபிளாக இருக்குது. இவ்வளோ மெட்டீரியல்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ இவ்வளோ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட பின்னாடி நான் இந்த மாதிரி மிடில் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் எம்ப்ராய்டரி டிசைனை இந்த மாதிரி வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக கை தையல் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கைகளோட மிடில்லையும் இந்த மாதிரி வச்சுருந்தோம். ஸோ அதனால் நம்ம கழுத்துலேயும் வைக்கிறோம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் தான், ஹூக்ஸ் ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது இந்த ப்ளவுஸில். ஸோ பின்னாடி இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு அங்கங்கே ஸ்டிச் பண்ணி விட்டால் போதும். பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அங்கங்கே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. பர்ஃபெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஜரி த்ரெட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் திக்காக இருக்கிறது. ஸோ திக்காக இருக்கிறது மீன்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நீங்கள் நரம்புன்னு சொல்கிறீங்க, அது எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல, உள்ள ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும் சின்னதாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா நீங்கள் வந்து வாங்கினா நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது கரெக்டாக தெரியும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மற்றபடி திக்காக இல்லாமல் உள்ளாடி அந்த ஸ்ட்ரிங் மாதிரி உள்ளது இல்லாமல் இருக்கிறத வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்காது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்குங்க. எல்லாமே ஜரி த்ரெட் தான். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ அங்கங்கே ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக B7000 க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். எது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் B7000 க்ளூவை வாங்குங்க, அங்கங்கே அப்ளை பண்ணுங்கள். அண்ட் வந்து நீங்கள் மிடில் வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ் இது உங்கள் கையில் உங்களுக்கு கடையில் வாங்குறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, காஸ்ட்லி அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா கடைக்கு ஷாப்புக்கு ரேட் வேரி ஆகும்.
சில ஷாப்ஸில் இப்போ 30 ருபீஸ்னு கொடுத்தா சில ஷாப்ஸில் 35 கொடுப்பாங்க, 20 கொடுக்கலாம், 25 கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ரேட் வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா உங்களோட ஓல்டு ஏதாவது குர்த்திஸ் ஆர் ஏதாவது ஒரு குர்த்தியாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஃப்ராக் ஆர் ஏதாவது ஒரு இதில் இந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஒர்க். ஸோ அது பழசில் இருந்து கூட நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம், லைக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிரும். இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரியே ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கணும். ஆனால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் அதுக்கும் ஜரி த்ரெட்டே தான் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ராவாக வேறு த்ரெட்டு எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஜரி த்ரெட்டே தான் எடுத்திருக்கேன். ஸோ ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். பட் நம்ம உள்ளாடி பார்த்திங்கன்னா நிறைய நாட்ஸ் போட்டாச்சு அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்கின்னில் குத்துற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நிறைய நாட்டு போடாத மாதிரி ஸ்டிச் பண்ண பாருங்கள். நிறைய முடிச்சு போடாமல் பின்னாடி முடிச்சு மீன்ஸ் நம்மளோட நூல் எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு எடுங்க, ரொம்ப ஷார்ட்டாக எடுக்காதீங்க. ரொம்ப ஷார்ட்டாக எடுத்தீங்க அப்படின்னா அடிக்கடி நமக்கு வந்து நம்ம நாட் போட்டு முடிச்சு போட்டு ஸ்டாப் பண்ணி திரும்ப எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது நம்மளோட ஸ்கின்னை வந்து அது ஸ்கின்னுக்கு இரிட்டேஷனாக இருக்கும், ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆரி நீடில் பண்ணலை, நார்மல் நீடில் பண்ணுறோம். அதுவும் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கு ப்ளவுஸுக்கு பண்ணுறோம். ஸோ ஆரி நீடில் பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கு மேலே லைனிங் வச்சுருவோம், ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுவோம். ஸோ நம்ம லைனிங் வச்சுருவோம், எங்கே அப்படி கிடையாது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் நார்மல் த்ரெட்டில் கூட பண்ணிக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீடலில் நம்ம ஜரி த்ரெட்டை கோர்த்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு எண்டில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி நீடில் குத்திக்க வேண்டியது தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் இழுத்து எடுத்துக்கோங்க. இழுத்து எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த த்ரெட்டை நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து வளைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வளைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே குத்துனீங்களோ அதே இடத்துல நீங்கள் குத்திக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்டில் உங்களோட நீடில் குத்தி எடுத்துக்கோங்க. குத்திக்கிட்டு நம்மளோட த்ரெட்டை நம்ம வளைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நீடலுக்கு அடியில் நம்ம வைக்கணும். நீடலுக்கு மேலே வைக்கக்கூடாது, அடியில் வச்சுட்டு நம்மளோட பெருவிரலை நம்ம அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ அப்போ நமக்கு வந்து செயின் வந்து கிடச்சிடும். ஸோ செயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு செயின் கிடச்சிருச்சு பாருங்கள். இந்த ப்ளவுஸில் கிளியராக தெரியல. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வேறு கலரில் நூல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் தெரியலை. அண்ட் செகண்ட் அதை ஃபாலோ பண்ணி எப்படி போகணுன்னா ஃபஸ்ட்டு குத்தின அதே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செயின் கிடச்சிருக்கோம்ல, அந்த செயினுக்குள்ளாடி குத்தி நம்ம திரும்ப வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டில் குத்தி அதே மாதிரி நீடலுக்கு அடியில் நம்மளோட த்ரெட்டை வச்சுட்டு பெருவிரலை ப்ரெஸ் பண்ணி நம்ம இழுத்து எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். நமக்கு வந்து சூப்பராக கிடச்சிடும். மறுபடியும் அதே மாதிரி நம்ம வளைச்சி நம்மளோட த்ரெட்டை இந்த மாதிரி வளைச்சி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு கிடச்ச செயினுக்குள்ளாடி குத்திட்டு கொஞ்சம் ஃப்ரெண்டில் இந்த மாதிரி குத்தி எகெயின் நம்மளோட நீடலுக்கு அடியில் நம்ம இந்த மாதிரி த்ரெட்டை வச்சு தம்பை வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரியே நீங்கள் ஃபுல்லாக பண்ணிகிட்டே வாங்க. அழகான செயின் உங்களுக்கு கிடச்சிரும். பார்க்குறதுக்கு அப்படியே செயின் ஸ்டிச் மாதிரியே இருக்கும். அண்ட் இது நீங்கள் தையல் மிஷினில் கூட போட்டுக்கலாம். தையல் மிஷின் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தையல் மிஷினில் கூட போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 2 வீடியோஸ் தையல் மிஷினில் பண்ணி போட்டிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து போடலை. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட கண்டிப்பாக தையல் மிஷின் இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு எப்படி பண்ணணுன்ட்டு தெரியாது. ஸோ அதனால தான் நான் அதுக்கப்புறம் போடலை. பட் பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி தையல் மிஷின்லேயும் போடுவேன். அப்போ வந்து கண்டிப்பாக தையல் மிஷின் இருக்கவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி போடுங்க. அண்டு லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம கைகளுக்கு வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டிருப்போம். பட் கைகளோட பார்டர் பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலர் ஜரியில் இருந்ததுனால நம்மளால் செயின் ஸ்டிச் போட்டப்போ அது கிளியராக விசிபிளாக இல்லை, கொஞ்சம் டல்லாக தான் தெரிஞ்சிச்சு. பட் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்டர் எதுவுமே இல்லை, ப்ளைனாக தான் இருக்குது கிளாத்து. அதனால் நம்ம இந்த ஒர்க் பண்ணும்போது அப்படியே ஹைலைட் பண்ணி காமிக்குது. பார்க்குறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா தெரியுது, ஹைலைட் பண்ணி ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணும்போதும் ஃபஸ்ட் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆரி லுக் கொடுக்கும். பார்க்குறதுக்கே அப்படியே ஆரி ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்கும். நீங்கள் செயின் ஸ்டிச் போடாமல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் டல்லாக தெரியும், அப்படியே நம்ம வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்கும். நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு பண்ணிங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஆரி லுக் தான் கொடுக்கும், ஆரி எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ப்ளைன் ப்ளவுசஸில் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் வந்து ரொம்பவே ஹைலைட் பண்ணி காமிக்கும். டிசைன்டு ப்ளவுஸ் ஆர் பேட்டர்ன் ப்ளவுஸில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்காது. ஆர் டிசைன் அண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து இந்த ப்ளவுஸோட அதே கலரில் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் ஹைலைட் பண்ணி காமிக்கும். இல்லை கோல்டன் கலர் சில்வர் கலர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்காது. ஸோ அதுக்கேற்றபடி ஒர்க் நம்ம அதுக்கு பண்ணணும். கண்டிப்பாக பாருங்கள், நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நம்மளோட செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கோம்.
பார்க்குறதுக்கு ரொம்பவுமே பர்ஃபெக்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரோ போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரோ செயின் ஸ்டிச் போட்டால் போதும். இல்லை உங்களுக்கு 2 ரோ செயின் ஸ்டிச் போடணும் அப்படின்ட்டு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் 2 ரோ செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நான் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரோ தான் போட்டு எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா நான் ஆரி பீடு தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 4 பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ 4 பீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி நான் வந்து அதை ஸ்டிச் பண்ண போகிறேன். 4 ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா 4 ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும், நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ 4 எடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் செகண்ட் பீட்லேருந்து திரும்ப நம்மளோட நீடில் நம்ம இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி கோர்த்து எடுத்துகிட்டு அகெயின் திரும்ப 4 ஆரி பீட்ஸ் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி 4 ஃபுல்லாக பண்ணுங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆரி பீடு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, டைம் ரொம்ப ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆரி பீடை வந்து நீங்கள் உங்களோட த்ரெட்டில் கம்ப்ளீட்டாக கோர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும். ஸோ நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டால் போதும். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே நான் சொல்கிறது தான் B7000 க்ளூ மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் வாஷ் பண்ணும்போது அது அப்படியே ரிமூவ் ஆகி அதோடய ஸ்டெயின்ஸ் எல்லாம் நம்மளோட ப்ளவுஸில் இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி B7000 க்ளூ யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும், ஸ்டெயின்ஸ் எதுவுமே தெரியாது, பர்ஃபெக்டாக ஒட்டிடும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் உங்களுக்கு இதில் வந்து ஆரி பீட் ஸ்டிச் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டோன் செயின் வாங்கி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஆரி லேஸ் அவைலபிளாக இருக்கும் ஷாப்ஸில், டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நிறைய அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அது கூட வாங்கி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். 40 வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ரிலேட்டட் டு இந்த மாதிரி ஆரி தான். ஸோ நார்மல் நீடில் ஆரி தெரியாதவங்களுக்காக பியூட்டிஃபுல்லாக சிம்பிளாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஸோ 30 ருபீஸில் பண்ணுற மாதிரி, 50 ருபீஸில் பண்ணுற மாதிரி, 100 ருபீஸில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு உங்களோட ப்ளவுஸுக்கு நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்களே பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் நிறைய ஐடியா இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் வந்து வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களால் உங்களோட அடுத்த ப்ளவுஸுக்கு கூட உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப எல்லாம் காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு 100-200க்கு வாங்கி வச்சாலே நம்மளால் ஒரு 2-3 ப்ளவுஸுக்கு நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட கழுத்து வந்து பிளெயினாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம பண்ணியிருக்க ஒர்க் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்குது. இப்போ கழுத்து வந்து ஏதாவது கோல்டன் டிசைன் ஆர் ஜரி ஏதாவது அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம பண்ணுற ஒர்க் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நம்மளோட வீட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ வீட் பீட்ஸ் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா இவ்வளவும் பண்ணும்போது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் வீட் பீட்ஸ் எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளோட க்ளூவை தான் அப்ளை பண்ண போகிறேன். க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ண தான் போகிறேன். அண்ட் நான் எப்போவுமே எல்லா வீடியோஸ்லேயும் வீட் பீட்ஸை ஸ்டிச் பண்ணி தான் எடுப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து எனக்கு இல்லை. ஸோ அதனால் நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயானதுக்கப்புறம் நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் தான் நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக B7000 க்ளூ தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸோட கழுத்தில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க முன்னாடி பண்ண ஒர்க்கில் இருந்து அந்த ஸ்டோன் அதில் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணி எடுக்க முடியலை. ரீசன் அவங்க B7000 க்ளூவில் தான் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, ரிமூவ் பண்ணி எடுக்க என்னால் முடியலை. நான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா அந்த கிளாத் வந்து கிழிஞ்சு தான் வந்துடும். ஸோ ரொம்ப கிளாத்து டியர் ஆகி அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதனால் அதை ஹைட் பண்ணணும், அதையும் ஹைட் பண்ணணும், ஒரு நல்ல லுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி B7000 க்ளூவை நான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிம்பிளி நான் வந்து அங்கங்கே வந்து ஜஸ்ட் ஒரு டாட்ஸ் மாதிரி சின்ன லைன் மாதிரி ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ட்ரா பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் அது அப்படியே விட்டுறணும். நம்ம 2 மினிட்ஸ் அப்படியே விட்டால் தான் அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் 2 மினிட்ஸ் அப்படியே விடலாம் அப்படின்ட்டுருக்கேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஒர்க்கை முடிக்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த பேஸ்ட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் நம்மளோட வீட் பீட்ஸை தான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறதுல விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி கூட விட்டுக்கோங்க. நான் நார்மலி எப்போவுமே ஸ்டிச் பண்ண தான் செய்வேன். இன்றைக்கி டைம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணி ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் 2 டேஸ் கழித்து நான் இதை
ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பேஸ்ட் பண்ண பிடிச்சிருந்துன்னா பேஸ்ட் பண்ணுங்கள், இல்லை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் இந்த ப்ளவுஸோட நம்ம கைகளுக்கு அழகாக டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோன்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணி செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு வித்தியாசமாக எடுத்திருக்கோம். ஸோ அந்த வீடியோ இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறோம் அங்கங்கே. ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணும்போது பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது. அண்ட் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம போட்ட செயின் ஸ்டிச் ரொம்பவுமே ஹைலைட் பண்ணி காமிக்குது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இப்போ பாருங்கள், நம்ம ஆல்மோஸ்ட் ஃபுல் முடிச்சு எடுத்திருக்கோம். அண்ட் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள் அந்த டிஃப்ரென்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கலர் வந்து ரொம்பவுமே ஃபேட் ஆகி அங்கங்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு. பட் இப்போ நம்ம இந்த ஒர்க் பண்ணப்போ அதோட லுக் வந்து கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்மளோட செயின் ஸ்டிச்சையும் இந்த மாதிரி ஸோ ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஜரிதரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20 rupees. ஆரி பீட்ஸ் வந்து 10க்கும் கிடைக்குது, 20க்கும் கிடைக்குது, குவான்டிட்டியை பொறுத்து. அண்ட் நம்மளோட வீட் பீட்ஸ் 8 rupees தான். அண்ட் இந்த லேஸ் இல்லை, அது டிசைன், ஸோ எம்ப்ராய்டரி டிசைன் நான் வாங்கினது. இது பார்த்திங்கன்னா 20 rupeesக்கே கிடைக்கிது, 20-25 rupees அப்படி பல ரேஞ்ச்லேயும் இருக்குது. ஸோ 100 rupeesக்கு கீழே நம்மளால் இந்த மாதிரி அழகாக பண்ண முடியும். அண்ட் அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்லேயும் நான் வந்து அதோட பார்டரில் ஃபுல்லாக வந்து ஆரி பீடை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஸ்டிச் பண்ண மாதிரி நான் வந்து கழுத்துக்கும் அழகாக பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம முடிச்சிருக்கோம். நம்மளோட ஒர்க் இவ்வளோ தான். அண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப வேல்யூபிள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேர் என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, மோட்டிவேட் பண்ணுறீங்க, ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. ஸோ இப்போ கீழே நம்மளோட அழகான அந்த எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்கோம், மேலே இந்த மாதிரி ஒர்க் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ மொத்தத்திலே பார்க்குறதுக்கு ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இதை மாதிரி நீங்களும் உங்களோட ஏதாவது ஓல்டு ப்ளவுஸஸ், பட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸ் ஓல்டாக இருந்துச்சு, அதுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணணுன்னா இந்த மாதிரியெல்லாம் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஸ்டெயின்ஸ் இல்லை ஏதாவது ஃபேடாக இருக்குன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் வாங்கி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆர் உங்களோட ஓல்டு ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய எம்ப்ராய்டரி ஒர்க்ஸு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணி முடிச்சு எடுத்திருக்கோம், எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் என்ன மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியா, சஜஷன்ஸ், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் கைகளுக்கு பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம கழுத்துக்கு பண்ணி அழகாக முடிச்சு எடுத்திருக்கோம். ஸோ நாளைக்கு வீடியோவில் நம்ம இன்னொரு ப்ளவுஸுக்கு அழகாக டிசைன் பண்ணலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.